அஜித் நடிப்பில் தயாராகி வரும் விடாமுயற்சி உள்ளிட்ட சில படங்களில் நடித்து வரும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தனக்கென ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்துள்ள அர்ஜுன் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக ஒரு வகையில் விஜயகாந்த் தான் காரணம் என்பது பலரும் அறியாத தகவல். கன்னடத்தில் வெளியான தாலியா பாக்கியா என்ற படத்தின் அதிகாரப்பூர்வ ரீமேக் படம் தான் நன்றி. இந்த படத்தை நடிகர் ஏவிஎம் ராஜன் தயாரித்தார். இந்த படத்தில் அர்ஜுன் வேடத்தில் நடிக்க முதலில் ஏவிஎம் ராஜன் விஜயகாந்தை அணுகினார். அப்போது விஜயகாந்த் பெரிய தொகையை சம்பளமாக கேட்டுள்ளார். அவர் கேட்ட சம்பளத்தை தர முடியாத நிலையில் இருந்த ஏவிஎம் ராஜன் சம்பளத்தை குறைத்துக் கொண்டு நடிக்க கேட்டுள்ளார். அந்த காலகட்டத்தில் ஏவிஎம் ராஜனின் கோரிக்கையை ஏற்கக்கூடிய நிலையில் விஜயகாந்த் மற்றும் அவரது நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் இல்லை. அதனால் விஜயகாந்த் மறுத்துவிட்டார். அதே சமயம் இது கன்னட படம் தானே, அந்த படத்தில் நடித்த பையனையே தமிழில் நடிக்க வைக்கலாமே என்று யோசனை தெரிவித்துள்ளார் விஜயகாந்த். அதன் பிறகுதான் நன்றி படத்தில் அர்ஜுன் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். கார்த்திக், நளினி, மகாலட்சுமி உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படத்திற்கு சங்கர் கணேஷ் இசையமைத்திருந்தார். அனைத்து பாடல்களையும் வாலியை எழுதியுள்ளார். படமும் பெரிய வெற்றியை பெற்ற நிலையில் அர்ஜுன் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பல படங்களில் கமிட் ஆகி முன்னணி